இன்னைக்கு வந்து சென்ட்ரல் வந்து 300 கிலோ நல்ல பூ, மீடியமான பூலாம் 240 200, செண்டு கிலோ 100 80, மஞ்சள் செண்டு 100 80, ரோஸ்லாம் வந்து 100 120 140, எல்லா பூ தக்கன ரேட்டு. இந்த மாதிரி அதுலி 300 250 இந்த மாதிரி நல்லா வரும்போது, மல்லிப்பூலாம் கிலோ 500 600 இந்த மாதிரி போகுது. சீசனுக்கு எப்படின்னா இருக்கும்? ஃபெஸ்டிவலுக்கா அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். கலாம்பரம் வந்து 400 500 கிலோ. ஆமா, பூ வியாபாரத்துல ரொம்ப கஷ்டம் எப்படி? ஆமா, இப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், கூலி ஆள் கிடைக்க மாட்டேது, மருந்து விலைவாசி எல்லாம் அதிகமா இருக்கு, அதான் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வரவு கம்மி, செலவுகள் அதிகமாகுது. ஆமா, ரோஸ் 140 கிலோ. இன்னைக்கு வார நாள்ன்றதுனால பரவாயில்ல, வியாழக்கிழமை அப்படின்னா ஓரளவுக்கு ஜனம் வருவாங்க போவாங்க. மற்ற நாள் முகூர்த்த டைம்ல ஆள் வருவாங்க, ஜனம் நிறைய வரும், நல்லா வியாபாரம் போகும். மற்ற நாள் பண்டிகை இல்லை முகூர்த்தம் இல்லை அப்படின்னாக்கும் வியாபாரம் மந்தமா போகும். அதாவது எப்படின்னா இப்ப 120 வைக்கணும்னா இப்போ ஒரு 80 ரூபா 70 ரூபா போகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாங்க விற்கிற வரைக்கும் இப்போ வச்சுட்டு மிச்சம் எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் சேல் பண்ணுவோம். முகூர்த்த நாள் பண்டிகை டையெல்லாம் காலியாயிரும். நல்ல போல 350 400 போகுது. மீடியமான சாமந்தி நல்லா அளவுக்கு 200 ரூபாய் அப்படி போகுது. சாமந்தி வரத்து ரொம்ப கம்மி, அதனால சாமந்தி ரேட் அதிகமா போகுது. மழை காலத்துல பூவெல்லாம் டேமேஜ் ஆகி வரும், மழை பெஞ்சு வரனால ஈரமா தான் வரும். எல்லாமே ஈரமா வர்றப்ப வந்து ஜனங்க அதை வாங்கிட்டு போய் வைக்க முடியும், மறுநாள் அழுகி போயிடும். அன்னன்னைக்கு யூஸுக்கு மட்டும் 2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு போவாங்க. அப்போ வந்து எங்களுக்கு வியாபாரம் பாதிப்பு தான். பெட்ரோல் டீசல் இல்ல, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பெட்ரோல் போக்குவரத்து வந்து எப்பயும் வர்றவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. பெட்ரோல் போட்டு அது என்ன விலைவாசி ஏறினாலும் இறங்கினாலும் அது வந்து போட்டு பெட்ரோல் வண்டி ஓட்டுன்றவங்க ஓட்டிதான் ஆகுறாங்க. அதுக்காண்டி வண்டியில இருந்து சைக்கிளுக்கு யாரும் மாறல. பெட்ரோல் விலை ஏறினாலும் அந்த வண்டியில தான் வர்றாங்க. இது இன்னும் வண்டிகள் அதிகமாகி தான் போயிட்டு இருக்கு, கம்மியா இது ஆகல. விலைவாசி அதிகமாயிட்டு தான் இருக்கு. மக்கள் வரத்து முதக்காடி, அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடி இப்ப ரொம்ப கம்மி. பஸ் ஸ்டாண்ட் அங்க மாறிடுச்சு. இன்னொன்னு நஞ்சக்கோட்டம்பாங்க, மல்லி மாதிரி இருக்கு. அது வந்து நேற்று வந்து முகூர்த்தனால 1200 ரூபா விற்றது. இன்னைக்கு வந்து அதே நஞ்சக்கோட்டை மல்லி வந்து இப்ப 200 ரூபா பாக்கெட்டு. அதான் ஒரு நாளுக்கு ஒரு நாள் மாறிக்கிற பூன்ற விலை ஒரு நாள் நிரந்தரமா சொல்ல முடியாது, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை விற்கும். இதுல வந்து ரோஸ் வந்து 150 ரூபா கிலோ, சாக்லேட் ரோஸ் 150 ரூபா, சாமந்தி 300 ரூபா, மல்லி வந்து மதிய இந்தியா வர மல்லி நேற்று வந்து 140 ரூபா கிலோ, 420 ரூபா, சேர் வந்து 140 ரூபா. இன்னைக்கு விலை என்ன விலை விற்குன்னு சொல்ல முடியாது. முகூர்த்த நாள் வந்தா மல்லிகைப்பூ கொஞ்சம் அதிகமான விலை விற்கும். இது நம்ம 10ஆம் மாசம் 12ஆம் மாசமெல்லாம் மல்லி கிலோ 3000 4000 விற்கும். இப்போதைக்கு வந்து இது மல்லி சீசனு. சேர் 150 ரூபா 140 ரூபா 160 ரூபா கிட்டக்க போகும். மற்ற பூ வந்து சாமந்தி, துளுக்கு சாமந்தி இதெல்லாம் 100 ரூபா கிலோ. டீசல் பெட்ரோல் வந்து கடுமையா வந்து இப்ப பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா நம்ம 100 ரூபாய்க்கு போடுறோம், 100 ரூபாய்க்கு போட்டோம்னா 2 தடவை போயிட்டு இருக்கும் போது வண்டி இடையில ஆஃப் ஆயிடுது. என்னடா நம்ம 100 ரூபாய்க்கு போட்டோம் பெட்ரோல்ல திறந்து பார்த்தா அவங்க பெட்ரோல் பேங்காரங்க 90 ரூபாய் 80 ரூபாய்க்கு போட்டு வர்றாங்க. இது கொஞ்சம் ரொம்ப அராஜகமான விஷயம். நம்ம திடீர் வந்து பாட்டில கொண்டு போய் அண்ணே 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும்னு கேட்டா இல்லப்பா பாட்டில நாங்க போட முடியாது அப்படின்றாங்க. அது ஒரு இது. பெட்ரோல் வந்து 100 ரூபானா 90 ரூபாய்க்கு போடுறாங்க, 90 ரூபானா 80 ரூபாய்க்கு போடுறாங்க. நம்ம ஏற்கனவே கஷ்டப்பட்டு எங்கெங்கோ வண்டி ஓட்டி அலைஞ்சு திரிஞ்சு வந்துட்டு இருக்கோம். பெட்ரோலு டீசல் விலை ரொம்ப, நம்ம சும்மா நடந்து கூட போயிடலாம். இறங்கலையே விலைவாசி இறங்குனா நல்லா இருக்கும். முதலமைச்சர் கருணை வச்சு மார்க்கெட் உள்ள பஸ் வர்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். பஸ் மார்க்கெட் உள்ள பஸ் எந்த பஸ்ஸும் வர்றதில்லை. மாநகர பேருந்து ஒரு 70 மட்டும்தான் வருது, மற்ற எந்த வண்டியும் வர்றதில்லை. அதனால ஜனங்களுக்கு ரொம்ப சிரமம். இந்த சிரமத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். வியாபாரம் வந்து சுமாராக தான் இருக்கு, ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. விலைவாசிலாம் அதிகமாக இருக்கிறதால ஜனங்க மார்க்கெட்டுக்கு வரது யோசிக்குது, இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது.
அவ்வளோ ஒன்றும் வியாபாரம் சிறப்பா இருக்கணும்னு சொல்ல முடியும். மார்க்கெட்ல அவங்க கருணை வச்சு பஸ் கிஸ் வர ஏற்பாடு இருந்ததுன்னா இப்போ நல்லா இருக்கும். அவங்க அங்க இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி இல்லை ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கே வராங்க மெயின் ரோட்ல இருந்து. மக்கள் வந்து வரது ரொம்ப அதனால சிரமமா இருக்கும். வந்து போகவே அவங்களுக்கு வந்து ஆட்டோ 30 ரூபா வைக்கணும். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போவேன் அந்த மாதிரி நிலமெல்லாம் இருக்கு.